அதிகாரம் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவருக்கு உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மரணம் யாரால உண்டாச்சு? மனுஷனால உண்டாச்சு. தேவனால மரணம் வரல. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுதலும் யாருக்காக தான் உயிர்த்தெழுந்தாரு? மனுஷனுக்காக தான் உயிர்த்தெழுந்தாரு. ஏன்னா மனுஷனால மரணம் வந்தது, அந்த மனுஷனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மனுஷனுக்காகவே உயிர்த்தெழுதலும் வந்தது. அதாவது மரிச்சு போவதற்காக அல்ல, அந்த மரணத்தில் இருக்கிற மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மனிதனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். முதல் மனிதன் தவறினால உண்டான மரணத்தை மாற்றும்படிக்கு இரண்டாவது வந்த தேவ மனிதன் வந்து என்ன செஞ்சாரு? மாற்றினார். முதல்ல வந்தவரும் தேவ மனிதன் தான். அவர் கீழ்ப்படியாம போனதுனால மனுஷ சாயலுக்கு மாறினார். மனுஷனால் வந்தது மரணம் உண்டாயிற்று. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் உண்டாயிற்று. இந்த பாவத்தை அவர் சுமந்து இரண்டாவது தேவ மனுஷன் என்ன செஞ்சார்னா, பாவத்தை அவர் சுமந்து நம்மளை நமக்கு மறுபடியும் அவர் அதுக்கு மரிச்சு அவர் உயிர்ப்பித்தார். எதுனா நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மரிக்க கூடாது, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதுவும் மனிதனுக்காக தான் செய்யப்பட்டுச்சு. அப்ப இந்த ரெண்டு சந்ததி இருக்குது. முதல் சந்ததி யாரு? தேவ மனுஷனாகிய ஆதாம். இந்த ஆதாம் பாவம் பண்ணினதுனால அவன் மனுஷ சாயலாய் மாறினான். அந்த பாவத்தின் சம்பளத்திலே மரணம் உண்டாயிற்று. இரண்டாவது தேவ மனிதன் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து பாவமே செய்யாம அவர் வந்து மனுஷனுக்காக எல்லாவற்றையும் அவர் மேல சுமந்து அவர் மறுபடியும் என்ன மரித்து மறுபடியும் உயிர்ப்பித்தார். அது இரண்டாவது. இப்போ இந்த ரெண்டு சாயல் இருக்குது, ரெண்டு சந்ததி. இது நீங்க சந்ததி கூட சொல்லிக்கிடலாம். அடுத்த வசனம் படிச்சா அது புரியும் உங்களுக்கு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் முதல் சந்ததி யாரு? ஆதாமின் சந்ததி. அந்த சந்ததிக்குள் மரிக்கிறது போல இரண்டாவது சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்து நம்ம, அதாவது நம்மளுடைய அடிச்சுவடுகள் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு முழுமையாய் தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்து அப்படின்னா நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டும் நீங்கள் ஆதாமின் சந்ததியா இருந்தால் நீங்கள் மரணம் தான் உண்டாகும். அப்ப நீங்கள் கிறிஸ்து என்றால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள் என்பதை முதல்ல யோசிக்கணும். அப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறனா எதனால் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை யோசிக்கணும். அப்ப நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நான் மரிக்கணும். அப்ப நான் எங்க மரிக்கிறேன் என்பதை நம்ம யோசிக்கணும். எதுல மரித்திருக்கிறோம்? இதெல்லாம் அடிப்படையான, அதாவது நம்ம இப்ப ஒரு வருஷமா எதை பேசிக்கிறோம்? அடிப்படையை தான் பேசிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் அடிப்படை அஸ்திபாரம், அந்த மூலக்கல்லுக்குள்ள அஸ்திபாரத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் சகோதரர் சொன்ன போல அந்த வரங்கள் இருக்கு பாருங்க. 12வது அதிகாரத்துல வந்து 3 அதிகாரம் இருக்குது. முழுக்க வரங்கள் தான். அதை பல திருப்பு நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் எடுத்திருக்கேன். பேசணும்னு தோணும் போது கூட இந்த அஸ்திபாரத்தினால என்ன போல ஒரு இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னா உறுதித்தன்மை வந்துடும். அப்போ அந்த வரங்கள்லாம் செயல்படும் பொழுது, வரங்கள் ஒரு மனிதனுக்குள்ள வருதுன்னா அந்த வரங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற பக்குவம் வர வேண்டும். அதைத்தான் நம்ம இப்ப எழுதிருக்கோம், அஸ்திபாரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க நல்லா பாருங்களேன், அப்படிப்பட்டதெல்லாம் இப்ப நீங்க ஒரு கராத்தெல்லாம் படிக்க போறீங்களேன். நாங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம் வாழை வயசுல. அப்படி ஆசைப்பட்டு அப்போ எங்களோட வேலை ஒரு கராத்தே மாஸ்டர் உண்டு. அவர் எங்களுக்கு சொல்லி தரணும்னு எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். போனோம்னு அடிமுறையை சொல்லி தருவாரு, அப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும் சொல்லி தருவாரு அப்படின்னு நினைச்சோம். போனா கண்டால் கூட சொல்லிட்டே இருக்காரு. அது 20 போடு, இப்படி முழங்கால் 20 போடு, இப்படி முக்கில 20, அது ரத்தமா வருது. நான் நினைச்சிட்டேன் அடிமுறை சொல்லி தருவாங்க, அது எக்ஸசைஸ் சொல்லி தராரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வீரனுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அது அடிமுறைனா அந்த அடிக்கக்கூடிய தைரியம், ஒரு பலம் உண்டாகணும். அதைத்தான் முதல்ல கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அஸ்திபாரம். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த வீரர்களுக்கு பெரிய வீரர்களுக்கு முதல்ல உடல் பலம் இருந்தாலும் அந்த அடிமுறை இருந்தாலும் அது வந்து என்ன கிரியைகளை செய்யும். நமக்கு வரங்கள் வெளிப்படணும், அந்த வரங்களுக்குள்ள செயல்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்குள்ள என்ன முதல்ல அதுதான் நமக்கு இப்போ சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது முடிஞ்ச உடனே இடத்துல நினைச்சுவோம் அந்த வரங்களை குறித்து பேசுவோம். நிச்சயமா அந்த வரங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். அந்த வரங்கள் வந்து நிச்சயமா எங்களுக்கு கொடுக்கப்படும்.
நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வரங்களால் பலத்த அற்புதங்களை நீங்க செய்வீங்க. ஹalleluya. சரி, இப்போ நம்ம இந்த வசனத்துல இருக்க பாருங்க, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவன் முதலாவது அவருக்குள்ள விசுவாசம் என்ன, விசுவாசம் ஒரு உறுதித்தன்மை என்ன வரணும்னா, நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஹalleluya. உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதனால் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆதாமுக்குள்ள எதனால் மரித்தாங்க? ஆதாம் மட்டுமா மரித்தான்? எல்லோரும் மரிச்சு கொண்டே போனாங்க. எதனால் மரித்தாங்க? அந்த வம்சத்திலே வருகிறான். அவருடைய வம்சம் அப்படியே வருது, அந்த மனுஷ பழக்க தோஷத்துக்குள்ளே வருது. அதனால அவருக்குள்ள என்ன வருது? மரணம் உண்டாகுது. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நம்ம என்ன பழக்க தோஷத்துல செயல்படணும்? கிறிஸ்துவின் பழக்க தோஷத்துல செயல்படணும். ஹalleluya. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டோம் மனுஷ பழக்க தோஷத்திலே செயல்படக்கூடாது, மனுஷ சிந்தையிலே செயல்படக்கூடாது. நாம் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறீங்க. ஹalleluya. கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்க. பழைய மனுஷன் ஆதாமின் மனுஷன் உங்களுக்குள்ள இல்ல. ஹalleluya. இந்த உறுதித்தன்மை உங்களுக்கு வரணும். எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ஆதாமின் வம்சமா இல்ல அப்படிங்கிற எத்தனை பேருக்கு வந்திருக்குது? அப்ப ஆதாமின் வம்சம் இல்லை என்றால் ஆதாமின் வம்சத்தில் உள்ள எதுவும் உங்களுக்கு வராதுங்கிற ஒரு உறுதித்தன்மை வர வேண்டும். அதுதான் அதிகாரம். ஆதாமின் வம்சமா இல்லைன்னு நம்ம வாயினால் சொல்லுகிறோம். அவன் நம்ம இருதயத்தில் நினைச்சோம் அது வந்துருமோ, இது வந்துருமோ, அந்த வேதி வந்துருமோ, இந்த வேதி வந்துருமோன்னு சொல்லுவோமானால் நாவலால் மாத்திரம் தேவனை கனப்படுத்துகிறோம். இருதயமோ அவரை விட்டு தூரமாக இருக்கிறது. எப்படி வரும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் இதிலே உறுதியாக்கப்படுவீர்கள். உங்கள் அஸ்திவாரம் உறுதியாக்கப்படும். அதற்கு பிறகு நீங்கள் பட்டயத்தை எடுத்து சுழற்றும் பொழுது எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்படிப்பட்ட கோலியாத்து வந்தாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சத்தியம் இருக்கிறது. ஆமென். அது மகாபெரிய பட்டயம். அந்த பட்டயத்தை நீங்கள் எடுப்பதற்கான அஸ்திவாரத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹalleluya. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா முதலாவது நீங்க நினைக்கிற நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. நான் மறுபடியும் பிறக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் எனக்குள் செயல்பட முடியாது. ஆமென். அப்போ நீங்க நினைக்கலாம் அந்த உலகத்தை நான் சொல்லி நான் நினைக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குரியவன் நினைக்கிறேன். ஆனா ஆதாமுக்குள்ள உலகத்துக்குரியதெல்லாம் எனக்குள்ள இருக்குதே. வியாதிங்கிறது ஒண்ணு இருக்குதே, நோய்ங்கிறது ஒண்ணு இருக்குதே, டாக்டர்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, எனக்குள்ள ஒரு மாதிரி இருக்குதே அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா உங்கள் விசுவாசத்துக்கு உண்டான போராட்டமே அது. ஹalleluya. அந்த போராட்டத்திலே நீங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருந்து ஜெயிக்க வேண்டும். சும்மா ஒருத்தருக்கு அப்படியே கிடைக்க போறது இல்ல. அவர் எல்லாம் செய்திருக்கிறதா நாம் விசுவாசத்திலே போராடி பெற்றுக் கொள்ள வேண்டும். நமக்கு போராட்டம் எதிலே உண்டு? வேதத்துல விசுவாசத்திலே போராட்டம் உண்டு. இப்போ நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தேவ மனிதன் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மனிதனுக்குரிய காரியங்கள் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது, எனக்குள்ளே இருக்குது அப்படி நினைப்பீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன போராட்டம் நடக்குது? விசுவாச போராட்டம் நடக்குது. இந்த விசுவாசத்துல நீங்க எதன் மேல் சார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வெற்றி. நீங்க கிறிஸ்து மேல் சார்ந்து இருப்பீங்கன்னா நீங்க வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும், நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன், தேவனுடைய வம்சமா இருக்கிறேன் நீங்க சொல்லியும் ஒரு மனிதனுக்குரிய ஒரு பலவீனமா ஏதோ உங்களுக்குள்ள இருக்கா, நீங்கள் அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். உலகம்ங்கிறது என்னது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும். உலகம்ங்கிறது என்னது? பலவீனம், தோல்வி, ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, அவமானம், இதெல்லாமே உலகத்துக்குரியது. வேதனை, கண்ணீர், கவலை இதெல்லாம் யாருக்கு எதுக்குரியது? உலகத்துக்குரியது. தேவனா வந்தது இல்ல. தேவனா வந்து சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, நீடிய பொறுமை இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இது உலகத்தின் பாவம் வந்ததுனால பாவத்தினால உண்டான உலகத்தை இது எதிரி கொண்டு வந்தது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் அதை எதிரி கொண்டு வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். ஹalleluya. அதுதான் நீங்க தேவ வார்த்தை மேல் வைக்கிற வைராக்கியம். தேவன் மேல் வைக்கிற வைராக்கியம். தேவனுக்கான உயிரை கொடுப்பேன் என்று வெறும் வார்த்தையை சொல்வதல்ல, விசுவாசத்தில் அதை செய்து காட்டுவது. ஆமென். நீ ஆபிரகாம் என்ன இதுல இருக்குதுல, ஆபிரகாமை குறித்து கொஞ்சம் யோசனை வருது.
சந்ததியை சொல்லிட்டாரு. 25 வருஷம் காத்திருந்துட்டாரு. ஈசாக்கு வந்தோடனே நினைச்சிருப்பாரு, இந்த இதுல இருந்து டப்புனு பெருகிறோம் நினைச்சிருப்பாரு. 40 வயசாயிட்டு குழந்தை ஈசாக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. உடனே ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, சொன்னாரு தேவன் சொன்னாரு, இந்த சந்ததியில டப்புனு உருவாக்கிறோம், எப்படி 15-20 பிள்ளைகள் வந்துரும், அதுல இருந்து டப்பு உருவாகிரும். பார்த்தா 20 வருஷம் குழந்தை இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் சொல்றாரு, அதுல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காத்திருக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷனுடைய விசுவாசம் தளர்ச்சி உண்டாகுதுன்னா, அவர் குழந்தை வந்ததுக்கு ஒரு மறுபடியும் 20 வருஷம் குழந்தை இருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆபிரகாம் தோல்வி அடைந்ததாக வேதம் சொல்லவே இல்லை. அவர் சாவு வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்ததான் மரித்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது நடக்காது அவர் நினைக்கவே இல்லை. அந்த சந்ததி வந்துதான் ஆகும் என்பதை அவர் விசுவாசத்தோட, வாக்குத்தத்தத்தை எல்லாம் விசுவாசத்தோட சிந்தனையோடு தான் மரித்தார். அத அவிசுவாசமா நினைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுல தெரியும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நடக்கும் என்ற உறுதியா இருப்பாங்க. அதுதான் ஜெயிக்கிறவங்களுடைய அடையாளம். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கலாம், எப்படி சூழ்நிலை போய்கொண்டே இருக்கலாம், எத்தனை வருஷமாய் போட்டுக்கலாம், ஆனால் நிச்சயமா முழு நிச்சயமாய் நம்பி கொண்டிருக்கிறாங்க. அவன் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருப்பான். அவனிடத்துல உலகம் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. உலகத்தை அவன் ஜெயித்தவனாக இருப்பான். அது அவனுடைய விசுவாசமே ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? தேவனுடைய வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையில உங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் ஊழியர்களை குறித்து சூழ்நிலைகள் எப்படி போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் விட்டு விடாது. உங்களை கொண்டு தேவன் செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறதையும் சிந்திக்கிறதையும் ஒருபோதும் மாற்றாதீங்க. ஹல்லேலூயா. அநேக லட்ச ஜனங்களை உங்கள் மூலமா மீட்டெடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாச சொல்லுவான், நீனே ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்வது தள்ளாடி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாச வரும்பொழுது பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பலவீனத்தை வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டும், விசுவாசனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பலவீனமா இருக்கும் பொழுது சொல்லணும், சர்ப்பமே தேவனை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இதை பேசும் பொழுது விசுவாசம் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஆமென். இந்த அஸ்திவாரம் தான் உங்களுக்கு தேவை. இந்த அஸ்திவாரம் தான் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க தெரியாம உங்களுக்குள்ள வரங்கள் வந்துட்டீங்களா, நீங்க போய் எங்கயாவது ஜோம் பண்ணியே உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்தா உடனே நம்ம ஜெயிச்சா ஏதாவது நமக்கு போராட்டம் அப்படியே நிப்பாட்டிப்போம் அப்படி. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, அடிப்படை சத்தியம் தெரியவில்லை என்றால் நாம் அதை ஜெயிக்க முடியாது. அவரோட சத்தியத்தை நீங்க உறுதியா எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நீங்க எந்த எதிரிகளையும் நீங்க ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அது சொல்றாரு, ஆதாமுக்குள்ள மரிச்சவங்க கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அப்படி சொல்லப்படுது.